கோவையில் வழக்கறிஞரை படுகொலை செய்து 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் 12 மணி நேரத்தில் கைது செய்துள்ளனர். கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தொடர்பாகவே இந்த கொலை நடைபெற்றதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உதயகுமார் மயிலேறிப்பாளையம் அருகே தனது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் உதயகுமாரை அருகிலுள்ள கோழிப்பண்ணைக்கு அழைத்துச் சென்று கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கறிஞர் உதயகுமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் கொலையாளிகள் ஐயனார், கௌதம், அபிஷேக், அருண்குமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனையில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்தார். நேற்றைய தினம் மதியம் 12 மணிக்கு நம்ம செட்டிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு அடியில் ஒரு வழக்கறிஞர் உதயகுமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அந்த தகவல் தெரிந்து துரிதமாக எஸ்ஓசி போய் அங்கே இருக்க தடயங்களை கைப்பற்றி மற்றும் ஒரு 8 தனிப்படைகளை அமைத்து டிஎஸ்பி கருமத்தம்பட்டி தலைமையில் 8 தனிப்படைகளை அமைத்து தேடுதல் வேட்டை போச்சு. இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் நியர்லி 12 மணி நேரத்திலேயே இரவு ஒரு 12:30 மாதிரியே நாங்கள் ஒரு 4 அக்யூஸ் அதில் செக்யூர் பண்ணியிருக்கோம். மேலும் அவங்கள கைது செய்து அதற்கு கொலைக்கான பின்னணி அறிஞ்சிருக்கோம். பேசிக்கலி இது ஒரு பரபரப்பான இதுவாக இருக்கும். ஒரு வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டது அப்படின்றது